ஒரே நபரின் புகைப்பட அடையாளத்தை வைத்து தமிழ்நாட்டில் 5000 செல்போன் எண்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். விவரம் என்ன? நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஒரே நபரின் புகைப்பட அடையாளம் மற்றும் ஆதார் கார்டுகளை வைத்து தமிழ்நாட்டில் 5000க்கும் மேற்பட்ட செல்போன் எண்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நபரின் புகைப்படத்தை வைத்து பல சிம் கார்டுகள் பயன்படுத்துவது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தொடர் விசாரணை கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்தது. குறிப்பாக ஒரே ஒரு நபரின் பெயரில் மட்டும் அவர்களின் புகைப்பட அடையாளம் மற்றும் ஆதார் கார்டு அடையாளத்தை வைத்து 5000க்கும் மேற்பட்ட செல்போன் சிம் கார்டுகள் விற்பனையாகியிருப்பது தெரிய வந்தது. இதே போல ஒரு நபருக்கே 5000 என்றால் மொத்தமாக எத்தனை நபர்களின் டேட்டாக்கள் திருடப்பட்டிருக்கும், அவற்றின் மூலமாக எத்தனை லட்சம் சிம் கார்டுகள் போலி சிம் கார்டுகள் இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக எத்தனை நபர்களின் அடையாளத்தை வைத்து தமிழ்நாட்டில் எவ்வளவு போலியான சிம் கார்டுகள் இயங்கி வருகின்றன என்பது குறித்து தற்போது மாநில சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை இறங்கியிருக்கிறார்கள். இதில் ஈடுபட்ட சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் பயன்பாட்டாளர்கள் மீது கைது நடவடிக்கை பாய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது எவ்வாறு இந்த மாதிரி மோசடியானது நடைபெற்றது என்பது குறித்தும் தற்போது மாநில சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல சைபர் கிரைம் குற்றங்களில் ஈடுபட்டதாக தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 2 வார காலங்களில் 20,000க்கும் மேற்பட்ட செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் முடக்கியிருக்கிறார்கள். மேலும் எவ்வளவு போலி சிம்கள் குற்ற சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. அதனையும் முடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேவைப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி அன்பரசன்.